பாடறிவோம் படிப்பறிவோம். என்ன அழகான ஒரு இயக்கம், மூமெண்ட். ஒரு 5 வருஷமா ரொம்ப ஆச்சரியமா நடத்திட்டு இருக்காங்க. இது என்னன்னாக்கா மெயினா சங்கீதத்திலையும் கலைகள்லையும் பாமரமே யாருமே இருக்கக்கூடாது. பாடுன்னா என்னன்னாக்கா வெட்ட பாடெல்லாம் போதும், பாடு நீ பாட ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி பாடு அறிவோம் படிப்பறிவோம். படிப்பறிவோங்கிறது என்னன்னா இந்த கலைகள் எல்லாம் நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கலாம். இப்படிதான் நான் எடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா அவ பண்றதெல்லாம் அந்த மாதிரி அவ்வளவு நல்ல கருவி பண்ணிட்டு இருக்கா. அது அவளோட அசோசியேட் பண்ணிக்கிறதுக்கு இந்த தரம் ரோஸா அசோசியேட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. கவிக்கோ மன்றம் அப்படின்னு அக்கௌஸ்டிக்கலி வெல் பில்ட், ஒரு 200 பேர் கெப்பாசிட்டியில நிம்மதியா கர்நாடக சங்கீதம் கேட்கணுங்கிற ஒரு புது முயற்சி. சங்கீதம் அப்படியே ரொம்ப வழியும் போது மயிலாப்பூர்ல அந்த கவிக்கோ மன்றத்துல முதலாக கர்நாடக சங்கீத கச்சேரி, அதுவும் அடியே நான் பாட போறேன். 5ஆம் தேதி 6ஆம் தேதி 7ஆம் தேதி 3 நாளும் நான் பாட மாட்டேன், பயப்படாதோ. 5ஆம் தேதி முதல் கச்சேரி முடியுது. அது முதல் தரமாக உங்களுக்கு முதல் தடவை உங்களுக்கு தருவதாக இருக்கக்கூடிய அந்த கச்சேரி அவசியம் நம்ம எல்லாரும் சேர்ந்து அனுபவிக்கணும். அதுக்குதான் இப்போ பாடறிவோம் படிப்பறிவோம் கவிக்கோ மன்றம் சேர்ந்து நமக்காக வழங்குகிறார்கள். இந்த ஒரு அமிர்தத்தை இசை தேடி பருகுவதற்கு எல்லாரும் நீங்கள்லாம் ரெடின்னு எனக்கு தெரியும். 5ஆம் தேதிக்காக உங்களால் வெயிட் பண்ண முடியாதுன்னு தெரியும். இருந்தாலும் இந்த விஷயத்தை மனசில் தேய்க்கிண்டு இப்பயே காலத்தில் குறிச்சுட்டு இருக்கோம். அன்னைக்கு வந்துருக்கோம், நம்ம எல்லாரும் சந்தோஷமா சங்கீதத்தை அனுபவிக்கணும்.